வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம். தமிழ் தரநெறி தேர்வு, டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, டிஆர்பி தகுதி தேர்வு என பல தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் பள்ளி பாட புத்தகத்தில் 10ஆம் வகுப்பு பாடத்திட்டம் தான் இதுவரை பார்த்துட்டு இருக்கிறோம். இயல் 4 வரை நாம் முடித்திருக்கிறோம். இப்போது இயல் 5 பன்முக கலைஞர். இதுல கலைஞர் மு. கருணாநிதி ஐயா அவர்களை குறித்து தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இயற்பெயர் மறைந்து இட்ட பெயர் நிலைக்கும் அளவிற்கு கலைஞர் மு. கருணாநிதி அவர்களை அடையாளப்படுத்தி தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டது கலை. இயற்பெயர் கருணாநிதி அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய பெயரை விட கலைஞர் அப்படின்னு சொல்றதுதான் அவருடைய பெயராகவே நிலைத்து விட்டது. இது அவரை பற்றி பேராசிரியர் அன்பழகன் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, கலைஞர் பகுத்தறிவு கொள்கை பரப்பும் சிந்தனையாளர், பழுமரக்கனி பயன்கொள்ளும் பேச்சாளர், படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர், கலைத்துறையில் வாகை சூடிய படைப்பாளர், தொட்டது துலங்க துறைதோறும் தம் முத்திரை பதிக்கும் திறமையாளர், முத்தமிழிலும் வல்ல வித்தகர், செந்தமிழுக்கு ஒரு தீமை எனில் தம் உயிரும் தந்திட துணியும் தியாக திருவுருவம். இப்படிலாம் சொல்றாரு. இங்க நமக்கு வினா எப்படி வரலாம்? கலைத்துறையில் வாகை சூடிய படைப்பாளர் எனப்படுபவர் யார்? தொட்டது துலங்க துறைதோறும் தம் முத்திரை பதிக்கும் திறமையாளர் யார் அப்படின்னு கேட்கலாம். என்று கலைஞரை கூறியவர் யார் அப்படின்னும் கேட்கலாம். அப்ப இந்த 2 வகையிலையும் நம்ம என்ன செய்யணும், படிச்சுக்கணும். இப்போ குழந்தை உள்ள கலைஞர், நானும் தங்கையும் மழையை கண்டாலே மயில் போல குதிப்போம், மலை துளிகளிலே நிற்பதை விட ஆனந்தம் வேறு இல்லை என்று எண்ணுவோம், உடம்புக்கு ஆகாது உள்ளே வாங்க என்று பாட்டி அன்பாக கோபிக்கிற வரையில மழையிலே நனைந்து கொண்டு ஆடுவோம் பாடுவோம், வீட்டுக்குள்ள வந்துவிட்டால் கூட திண்ணையிலே அமர்ந்து மழையை ரசிப்போம், தெருவில் சிறு சிறு மழை வாய்க்கால்கள் போல நெளிந்தோடும் மழை தண்ணீரிலே நாங்கள் மிதக்க விட்டு இருக்கிற காகித படகுகள். தாம் எழுதிய புதையல் அப்படிங்கிற புதினத்துல குழந்தை உள்ளத்துடன் இவ்வாறு பதிவு செய்திருப்பார் கலைஞர். அந்த மழை நிகழ்வை குறித்து அவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறார். படிக்கும் வாசகர் மனமும் கூட மழையில் நனையும். அதாவது இவர் அவருடைய எழுத்தினுடைய நயத்தை குறித்து இவ்வளவு அழகா என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்திருக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி. இசை முகிழ்த்த புலமும் வேளாண் செழித்த நிலமுமான திருவாரூர் மாவட்டத்தில் எழில் சூழ்ந்த சிற்றூர் திருக்குவளை. திருக்குவளை எங்க இருக்குன்னா திருவாரூர் மாவட்டம். இப்ப இங்க நமக்கு 2 கேள்வி வரும். இசை முகிழ்த்த புலம் எது? திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த திருக்குவளை அப்படிங்கிற ஊர். வேளாண் செழித்த நிலம் திருக்குவளை. இந்த திருக்குவளை அப்படிங்கிற ஊர்ல 1924 அந்த 24ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 3ஆம் நாள் ஏரால் நிலத்தையும் நாவால் தமிழையும் பண்படுத்திய விவசாய கவிஞர் முத்துவேலருக்கும் அஞ்சுகம் அம்மையாருக்கும் 3வது மகனாக பிறக்கிறார். இதுலயே நயத்தோடு கொடுத்திருக்காங்க. ஏர் கலப்பை, அந்த உழவு செய்யக்கூடிய ஏரால் நிலத்தையும் நாவால் தமிழையும் பண்படுத்திய விவசாய கவிஞர் யாருன்னா முத்துவேலர். இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பெற்றோர் யார் அப்படின்னா முத்துவேலர், அஞ்சுகம் அம்மையார். கலைஞர் எத்தனாவது பிள்ளையாக இருந்தார் அப்படின்னா 3வது மகனாக இருக்கிறார். போராட்ட கலைஞர். தாம் பிறந்த திருக்குவளையில் தொடக்க கல்வியை நிறைவு செய்யறாரு. திருவாரூர் உள்ள உயர்நிலை பள்ளிக்கு போய் சேர்றாரு. அங்குதான் தனக்கு அரசியல் அரிச்சுவடியாக அமைந்த ஒரு புத்தகத்தை துணை பாடமாக படித்தார். 1921 சென்னை மாகாணத்துல நீதி கட்சியின் சார்பில் முதலமைச்சராக இருந்த பனகல் அரசரின் சாதனைகளை கூறும் நூல் அது. 1921 அப்போ சென்னை மாகாணத்தின் நீதி கட்சியின் சார்பில் முதலமைச்சரா இருந்தது யாரு அப்படின்னு கேள்வி கேட்டா பனகல் அப்படிங்கிறவரு. அந்த நூலைத்தான் முதல்ல அவர் படிக்கிறாரு. பள்ளி முடிந்த மாலை வேளைகளில் தாம் எழுதிய வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் என்னும் தொடங்கும் பாடலை முழங்கியபடியே இந்தி திணிப்பை எதிர்த்து போராட மாணவர்களை திரட்டி திருவாரூர் வீதிகள்ல என்ன செய்றாரு, ஊர்வலம் வந்தபோது அவருக்கு வயது 14. இப்ப இங்க வினாக்கள் என்ன கேட்கலாம் அப்படின்னா, பாடல் என்ன செய்றாரு, மாலை வேளையில பாடி இந்தி திணிப்பை எதிர்த்து பாடிய பாடல் வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம், இல்ல வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் என்ற பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். கலைஞர் கருணாநிதி அவர்கள். இந்தி திணிப்பை எதை எதிர்த்து மாணவர்களை திரட்டி போராடினார் அப்படின்னா இந்தி திணிப்பை. இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்தி திணிப்பை எதிர்த்து போராடும் போது கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வயது என்ன? 14. போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர். அந்த போராட்ட பண்பே அவருக்கு இருந்த கலைத்தன்மையையும் வளர்த்தது. அப்போ கலைஞருக்குள் இருந்த எந்த
கலைஞருக்குள் இருந்த எது அவருக்குள் இருந்த கலைத்தன்மையை வளர்த்தது, அல்லது கலைஞருக்குள் இருந்த போராட்ட பண்பு அவருக்குள் எதை வளர்த்தது? இப்ப கலைத்தன்மை, போராட்ட பண்பு, இது ரெண்டையும் நாம் தெரிஞ்சுக்கணும். பேச்சு கலைஞர் இளமை பருவத்திலேயே தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கருத்துக்களை அதிகமா இவரை ஈர்த்தது. பட்டுக்கோட்டை அழகிரி, அறிஞர் அண்ணா இவங்களுடைய பேச்சாற்றலும் இவரை மிகவே கவர்ந்தது. மேடை பேச்சுல பெருவிருப்பம் கொண்ட இவர் கிராமத்து இளைஞர் நட்பு எனும் தலைப்பில் ஆற்றிய சொற்பொழிவு பலராலும் பாராட்டப்பட்டதாக இருந்தது. நட்பு அப்படிங்கிற தலைப்புல அவர் என்ன செய்றாரு, ஒரு சொற்பொழிவு ஆற்றுறாரு. இது பள்ளி பருவத்திலே நடந்தது. அதுக்கப்புறம் பள்ளி பருவத்திலேயே மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி அளிப்பதற்காக சிறுவர் சீர்திருத்த சங்கம் அப்படின்னு ஒன்றும், தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் அப்படிங்கிற 2 அமைப்பை தொடங்குறாரு. எதற்காக தொடங்குறாரு? பேச்சு பயிற்சி கொடுக்கறதுக்கு. எதெல்லாம் தொடங்குறாரு? சிறுவர் சீர்திருத்த சங்கம், தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் அப்படிங்கிற 2 அமைப்புகளை தொடங்குறாரு. தமிழ், தமிழர், தமிழ்நாடு என்ற சிந்தனையிலேயே தம் வாழ்நாளை செலவிட்ட கலைஞர் தாம் சென்ற விடமெல்லாம் செறிவாக தமிழ் பேசி தமிழ் உணர்வை, தமிழ் இலக்கியத்தை, பகுத்தறிவை, மத ஒருமைப்பாட்டை, சமூக நல்லிணக்கத்தை, தன்மானத்தை நமக்கெல்லாம் ஊட்டினார். இதெல்லாம் அவர் போற இடம் எல்லாம் தமிழர் தமிழர் அப்படிங்கிற எண்ணம், தமிழ் உணர்வு, இதை எல்லா பக்கமும் பரப்புறார். இளைய தலைமுறையே எழுவாய், செயபடு பொருள் பயனிலையேல் விழுவாய், அறிவில் மூத்தோரை தொழுவாய், அரிய பயன் காண ஆழ ஒழுவாய் என்று தமக்கே உரிய நடையில் பேசுவது கலைஞருடைய முத்தான பேச்சுக்கு ஒரு முத்திரை. ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. இளைய தலைமுறையே எழுவாய், செயபடு பொருள் பயனிலையேல் விழுவாய். செயபடு பொருள் பயனிலை எது இல்லாம இருந்தா நம்மளுடைய வாழ்க்கையில் விழுந்து விடுவோம். அறிவில் மூத்தோரை தொழுவாய், அரிய பயன் காண ஆழ ஒழுவாய் அப்படின்னு சொல்றாரு. நாடக கலைஞர் தமக்கே உரிய தனி நடையில் தமிழரை மேடை நாடகங்களின் பக்கம் ஈர்த்த பெருமை கலைஞரை சாரும். அவர் எழுதிய பழனியப்பன் என்னும் முதல் நாடகம். அப்ப கலைஞர் அவர்களினுடைய முதல் நாடகம் எதுன்னு பார்த்தோம்னா பழனியப்பன். இது 1944 ஆண்டு அரங்கேற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து சாம்ராட், அசோகன், மணிமகுடம், வெள்ளிக்கிழமை, காகிதப்பூ, இப்படி நிறைய நாடகங்களை அவர் எழுதுறாரு. அப்புறம் இவர் எழுதின நாடகங்கள்ல இதுல கொடுத்து ஏதாவது ஒன்னா என்ன செய்யலாம், பொருந்தாததை தேர்கன்னு ஒண்ணு மட்டும் தவறா கொடுத்து கேட்கலாம். அதனால தெளிவா பாத்துக்கோங்க. சாம்ராட், அசோகன், மணிமகுடம், வெள்ளிக்கிழமை, காகிதப்பூ, இதெல்லாம் இவர் எழுதிய நாடகங்கள். அதுக்கப்புறம் தாம் எழுதிய தூக்கு மேடை அப்படிங்கிற நாடகத்துல நடிகர் M.R. ராதாவின் வேண்டுகோளுக்காக மாணவர் தலைவராக யார் நடிக்கிறார்னா கருணாநிதி அவர்கள் நடிக்கிறார். அந்த நாடகத்திற்கான பாராட்டு விழாவில் தான் அவருக்கு கலைஞர் அப்படிங்கிற சிறப்பு பெயர் கிடைக்கிறது. அப்போ கலைஞர் அப்படிங்கிற சிறப்பு பெயர் அவருக்கு எப்பொழுது கிடைக்கிறது அப்படின்னா அவர் நடித்த அந்த தூக்கு மேடை அப்படிங்கிற நாடகத்தினுடைய பாராட்டு விழாவில் அவருக்கு கிடைக்கிறது. இப்ப இவரை நாடகத்துல மாணவர் தலைவராக நடிக்க கேட்டுக்கொண்டவர் யார் அப்படின்னா M.R. ராதா அவர்கள். அதுவே பின்னால மக்கள் அவரை அன்புடன் அழைக்கக்கூடிய பெயராக மாறிவிட்டது. திரைக்கலைஞர் கலைஞரின் திறமையை உணர்ந்த இயக்குனர் A.S.A. சாமி, மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதலாக நடித்த ராஜகுமாரி படத்துக்கான முழு வசனத்தையும் எழுத சொன்னார். படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அப்போ கலைஞரின் திறமையை நம்பி அவருக்கு படத்துக்கு வசனம் எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தவர் யார் அப்படின்னா A.S.A. சாமி அவர்கள். அவர் யாருக்கு முதல் எழுதினார்னா எம்ஜிஆர் அவர்கள் நடித்த எம்ஜிஆருடைய முதல் படம் ராஜகுமாரி அப்படிங்கிறது. அப்ப இதுல எம்ஜிஆர் அவர்கள் நடித்த முதல் படம் எதுன்னு கேட்டா ராஜகுமாரி. அந்த ராஜகுமாரி என்ற படத்திற்கு கதைவசனம் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டா கலைஞர். கலைஞர் அவர்களை கதைவசனம் எழுதும்படி வேண்டிக் கொண்டவர் யார் அப்படின்னா A.S.A. சாமி அவர்கள். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கலைஞரின் கதைவசனத்தில் எம்ஜிஆரின் நடிப்பில் மருதநாட்டு இளவரசி, மந்திரி குமாரி, நாம், மலைக்கல்லன் முதலான பல படங்கள் தொடர்ந்து வெளிவருகிறது. கலைஞருடைய வசனங்கள் சொல் புதிது, சுவை புதிது அப்படின்னு கேட்போர் வியக்கும் மனம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழ் திரையுலகின் திருப்பு முனையாக பாவலர் பாலசுந்தரம் கதை எழுதி பராசக்திக்கு திரைக்கதை வசனம் எழுதினார் கலைஞர். அப்போ தமிழ் திரையுலகின் திருப்பு முனையாக அமைந்தது யாரு அப்படின்னு சொல்லி திருப்பு முனையாக அமைந்த திரைப்படம் எதுனா பராசக்தி. அதனுடைய கதை யாருடைய கதைனா பாவலர் பாலசுந்தரம் அவருடையது. அதுக்கு வசனம் எழுதியவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். படம் வெளிவந்த மறுநாளே பாருங்க பராசக்தி பற்றிய பேச்சுதான். நீதிமன்ற காட்சி உட்பட அவரது கருத்தாளமிக்க கலைநயமிக்க வசனங்களுக்கு தம் நடிப்பாலும் உச்சரிப்பாலும் உயிர் கொடுத்தார் சிவாஜி. தமது முதல் படத்திலேயே நடிப்பின் உச்சத்தை தொட்டவர் சிவாஜி கணேசன். கதை வசனத்தில் சிகரத்தை தொட்டவர் கலைஞர்.
அப்ப இதுல அவருக்கு வந்து மிக பெருமையை தேடி தந்த திரைப்படம் கூட இன்றைக்கும் பராசக்தி திரைப்படம் பேசப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதன் பிறகு சிவாஜி கணேசனின் நடிப்பில் உருவான திரும்பிப்பார், மனோகரா, ராஜா ராணி முதலிய திரைப்படங்களுக்கு கலைஞர் கதை எழுதுறாரு. அதுக்கப்புறம் வெற்றி படங்களாகவே அதெல்லாம் அறிஞர் அண்ணாவுடைய ரங்கோன் ராதா கதைக்கு கலைஞரின் வசனங்களை பேசி நடித்தவர் யாருன்னா சிவாஜி கணேசன். அப்போ ரங்கோன் ராதா யாருடையதுன்னா அறிஞர் அண்ணாவுடையது. இதுக்கு கதை வசனம் எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தா கலைஞர் அவர்கள். நடித்தவர் சிவாஜி கணேசன். இந்த படத்தில் இடம்பெற்ற 11 பாடல்களில் 4 எழுதியவர் கலைஞர். ஆக பாடலாசிரியராகவும் இவர் வர்றார். மந்திரி குமாரி தொடங்கி பல படங்களில் கலைஞர் எழுதிய திரைப்பாடல்களும் புகழடைந்துள்ளது. மறக்க முடியுமா என்னும் திரைப்படத்தில் இடம்பெற்ற காகித ஓடம் கடல் அலை மேலே அப்படிங்கிற பாடல் காலத்தால என்னைக்குமே மறக்க முடியாத ஒன்று. மக்கள் மனதில் இடம் பிடித்த ஒரு படமாக என்ன செய்கிறது இருக்கிறது. வெறும் அடுக்குமொழி வசனங்களால் மட்டுமே புகழடைந்தவர் அல்லர் கலைஞர். அவரது வசனங்கள் கேட்பவர்களுக்கும் மொழி இன்பத்தை கூட்டக்கூடியது, முற்போக்கு சிந்தனைகளை ஊட்டுபவையாக இருக்கிறது. கலைஞருடைய கதை வசனங்களில் பகுத்தறிவு பேசிய படங்கள் எதனான்னு பார்த்தோன்னா பராசக்தி, ராஜகுமாரி, மலைக்கல்லன். இது வினாக்கல்ல வரலாம். இதுல வந்து இப்ப என்ன செய்யலாம்னா பராசக்தி, ராஜகுமாரி, மலைக்கல்லன் இதை கொடுத்துட்டு மருதநாட்டு இளவரசி அப்படிங்கறதையும் கொடுத்து பொருந்தாததை தேர்க அப்படின்னு கொடுத்துடலாம். அது கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. அடுத்துதான் சமய கருத்துக்களை பேசிய படங்கள். சமய கருத்துக்கள் பேசியது மருதநாட்டு இளவரசி, பணம், நாம், திரும்பிப்பார். பெண்கள் முன்னேற்றம் பற்றி பேசிய திரைப்படங்கள் மணமகள், ராஜா ராணி, இருவர் உள்ளம், பாச பறவைகள். அரசியல் பேசிய படங்கள்னு பார்த்தோம்னா புதுமை பித்தன், குறவஞ்சி, அரசிலங்குமரி, வண்டிக்காரன் மகன். இலக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா அபிமன்யு, பூம்புகார், உளியின் ஓசை. இதெல்லாம் மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது என்று பூம்புகார் வசனமும், ராஜாராணி படத்தில் ராஜாராணி படத்துல சாக்ரட்டிஸ் கதாபாத்திரம் பேசுவதாக வரும் நாற்றம் எடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமழ்விக்க இதோ சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன், ஓடி வாருங்கள் என்ற வசனமும், பொறுத்தது போதும் மனோகரா, பொங்கி எழு என்ற மனோகரா படத்தின் வசனமும் கலைஞரின் எழுத்து கூர்மையையும் காலத்திற்கும் எடுத்து சொல்லக்கூடியவையாக இருக்கிறது. 1947 ஆண்டு தன் 23ஆம் வயதில் திரைப்படங்களுக்கு எழுதத் தொடங்கிய கலைஞர் தொலைக்காட்சிக்காக எழுதிய ராமானுஜர் தொடர் வரையிலும் நிறைவாய் எழுதினார். 1947ஆம் ஆண்டு தன்னுடைய 23வது வயதுல திரைப்படங்களுக்கு எழுத ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தொலைக்காட்சிக்காக அவர் எழுதின ஒரு தொடர் ராமானுஜர் அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் இறுதி வரை அவர் என்ன செஞ்சாரு, எழுதி கொடுக்கிறாரு. இதழியல் கலைஞர். திராவிட இயக்க தலைவராக இருந்த பெரும்பாலோர் வந்து என்ன செய்யறாங்க, இதழாசிரியர்களாக இருக்கிறாங்க. அந்த வகையில பார்த்தோம்னா இளம் வயதிலேயே கலைஞர் அவர்கள் மாணவநேசன் அப்படின்னு சொல்லக்கூடிய கையெழுத்து ஏட்ட நடத்துறாரு. அப்பயிற்சி தந்த ஊக்கத்தால் அண்ணாவின் திராவிட நாடு இதழ்ல முதல் கட்டுரையும் எழுதுறாரு. இதுல எழுதுற முதல் கட்டுரை எழுதிய ஏடு எதுனா திராவிட நாடு அப்படிங்கிறது. இந்த திராவிட நாடு யாருடையது அப்படின்னா அண்ணாவுடையது. அப்போது அவருக்கு வயது 18. அதே ஆண்டில் முரசொலி வெளியீட்டு கழகம் என்ற பெயரில் நிறுவனம் ஒன்றை தொடங்குறார். இப்போ 18 வயதிலே முரசொலி வெளியீட்டு கழகம் அப்படின்னு தொடங்குறார். முரசொலி ஏட்டை கையெழுத்து இதழாக, அதாவது கையிலேயே எழுதி வெளியிடக்கூடிய இதழாக அவர் என்ன செய்யறாரு, தொடங்குறாரு. அதுக்கப்புறம் வார இதழாக்கி பின் நாளேடாக்கினார். இன்றளவும் அது தொடர்ந்து என்ன செஞ்சிட்டு இருக்கு, முரசொலி வந்துட்டு தான் இருக்கு. சேரன் என்ற புனை பெயர்ல இவர் பல கட்டுரைகள் அப்போ கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய புனை பெயர் சேரன். எழுத்தை தனது ஆயுதமாக கொண்டு அதன் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்ட தலைவராக திகழ்ந்தவர் கலைஞர். தமது எண்ணங்களை, தமது விருப்பத்தை கடைகோடி தமிழனுக்கு கொண்டு செல்லும் ஏற்பாடாக அவர் கருதியது உடன் பிறப்புகளுக்கு எழுதிய கடிதங்களை. கலைஞரின் உரையை நேரில் கேட்டு சுவைத்தவர்கள் எத்தகைய உணர்வினை அடைவார்கள், அதே உணர்வினை அடையும் வகையில் அவரது கடிதங்களும் அமைந்திருக்கும். படிப்பவர்களை வசப்படுத்தும் ஆற்றல் பெற்ற எழுத்துக்கள் அவை தமிழ்நாட்டின் வரலாற்றை ஆய்வு செய்ய நினைப்போரின் கருவூலங்கள் ஆகும். இயற்றமிழ் கவிஞர். மலேசிய மண்ணில் சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய ராணுவத்தை சேர்ந்த தமிழ்நாட்டு வீரர்கள் மலேயா கணபதி என்பவர் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டு இறந்ததை அறிந்த கலைஞர் கயிற்றில் தொங்கிய கணபதி என்று சிறிய கட்டுரை நூலை எழுதிய போது அவருக்கு வயது 22. அனைத்து இந்தியர்களுக்கும் இருந்த ஆங்கிலேய எதிர்ப்புணர்வு கலைஞரிடமும் இருந்தது என்பதை சுட்டிக்காட்டும் நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா அவர் எழுதின இந்த கயிற்றில் தொங்கிய கணபதி அப்படிங்கிறது தான். மலேயா கணபதி ஆங்கிலேயர் தூக்கிலிடுறாங்க, அதையே வைத்து இவர் வந்து என்ன கயிற்றில்
தொங்கிய கணபதி அப்படிங்கிற ஒரு சிறிய கட்டுரை எழுதுறாரு. அது எழுதும்போது அவருக்கு வயது 22. தமிழ் மீது அதிகமா பற்று வச்சிருக்கிறாரு. அது மாதிரி அவர் எழுதின அந்த நலாயினி, சித்தார்த்தன், சிலை, சந்தன கிண்ணம், தாய்மை, புகழேந்தி, அணில் குஞ்சு உள்ளிட்ட பல சிறுகதைகளையும், ரோமாபுரி பாண்டியன், பொன்னர் சங்கர், தென்பாண்டி சிங்கம், ஒரே ரத்தம் உள்ளிட்ட பல புதினங்களையும் அவர் என்ன செஞ்சிருக்கார், எழுதியிருக்கிறார். கலைஞர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிற தலைப்புல 6 பாகங்களாக வெளியிட்டிருக்கிறாரு. இதுவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது மாதிரி தன் தமிழ் ஆர்வம் காரணமாக பழந்தமிழ் இலக்கியங்களுக்கும் அவர் உரை எழுதியிருக்கிறாரு. அதுல முக்கியமானது பார்த்தோம்னா சங்கத்தமிழ், குறளோவியம், தொல்காப்பிய பூங்கா அப்படின்னு குறிப்பிடலாம். இலக்கண நூலை இலக்கிய சுவை தோன்றுமாறு எழுதப்பட்ட நூலே கலைஞரின் தொல்காப்பிய பூங்காவாகும். தொல்காப்பிய நூற்பாக்களை மட்டும் எடுத்து 100 தலைப்புகளில் 100 புலவர்களாக உரையினை எழுதியுள்ளார். இலக்கண நூல்களுக்கு இலக்கண சுவை தோன்றுமாறு எழுதப்பட்ட நூலே கலைஞரின் தொல்காப்பிய பூங்கா அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுல 142 தொல்காப்பிய நூற்பாக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு 100 தலைப்புகள்ல 100 மலர்களாக உரையை எழுதியிருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. மேலும் 150க்கும் மேற்பட்ட உவமைகளை கலைஞர் தம் உரையில் கையாண்டுள்ளார். அவற்றுள் நெல்லுக்குள் இருந்து அரிசி தலை காட்டுவது போல வெள்ளை வெளிகள் இமைகளின் இடுக்குகளில் ஒளிகாட்டிய வண்ணம் இருந்தன அப்படின்னு ஒரு வரி எழுதியிருக்கிறார். இப்ப இந்த வரியை கொடுத்து யாருடைய வரின்னு கேட்கலாம். அதனால அதுவும் நம்ம என்ன செய்யணும், குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டும் அல்லாமல் வல்லினம் மெல்லினம் இடையினம் ஒன்றுபட்டு தமிழ் என்ற தகத்தகாய ஒளிபரப்பிடும் போது தமிழர்கள் பல கூறுகளாக பிளவுபட்டு பாழ்பட்டு கிடப்பது நியாயந்தானா என எழுத்துக்களின் ஒற்றுமையை கூற வந்த இடத்தில் தமிழர்கள் தமக்குள் பிளவுபட்டு இருப்பதை கூறிய விதம் கலைஞரது செம்மை மனத்தை சிறப்புடன் காட்டுகிறது. கவிதை கலைஞர் கவியரங்கிலே தமக்கு இலைப்பாரும் இந்நிழல் சோலைகளாயின என்பார் கலைஞர் அவர்கள். முக்கியமான குறிப்பு பார்த்துக்கங்க. கவியரங்குகளே தமக்கு இலைப்பாரும் இந்நிழல் சோலைகளாயின அப்படின்னு சொன்னது யாருன்னா கலைஞர் கண்ணன். அறிஞர் கூடும் கவியரங்கத்தை மக்கள் கூடும் கவியரங்கமாக்கியவர் யாருன்னா கலைஞர் அவர்கள் தான். பாமரரும் புரிந்து கொள்ளும் எளிமையும் இதயம் தொடும் இனிய சந்தமும் வாய்ந்தவை கலைஞருடைய கவிதைகள். கலைஞர் இயற்றியுள்ள கவிதைகள் 9 தொகுதிகளாக வெளிவந்திருக்கிறது. எத்தனை தொகுதிகள்னா 9 தொகுதிகள். புறநானூற்று தாய் எனும் தலைப்பில் அமைந்த வசன கவிதை அதுவும் புகழ்பெற்ற ஒன்றாக இருக்கிறது. சிலப்பதிகாரத்தை பற்றி கலைஞர் எழுதிய பின்வரும் கவிதையை படிக்க படிக்க நெஞ்சத்துல சந்தம் எழும் சிறு சிறு சொற்களால் அமைந்த கவிதை பூ அது. அடுத்து பார்த்தோன்னா இந்த 8 சுவை பிட்டு தமிழ் கட்டித்தயிர் வட்டில் நிறை கொட்டித்தர பட்டுக்கொடி கொற்றை குடை முத்துச்சர சோழனூர் வருவீரோ என்று அறிஞர் அண்ணா மறைந்த பின் வானொலியில் கலைஞர் பாடிய இரங்கற்பா படிப்போரின் உள்ளத்தை உருக்கும். கண்மூடி கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன் என்று மண்மூடி கொண்டுன்னை பார்க்காமல் தடுப்பதென்ன கொடுமை. கொடுமைக்கு முடிவு கண்டாய் எமை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்றாய் இதையும் தாங்க ஏதன்னா எமக்கிதயம். கடற்கரையில் காற்று வாங்கியது போதும் அண்ணா எழுந்து வா எம் அண்ணா. வரமாட்டாய் வரமாட்டாய் இயற்கையின் சதி எமக்கு தெரியும் அண்ணா. நீ இருக்கும் இடம் தேடி யான் வரும் வரையில் இரவலாக உன் இதயத்தை தந்திடண்ணா. நான் வரும்போது கையோடு கொணர்ந்து அதை உன் கால் மலரில் வைப்பேன் அண்ணா என்று அந்த நீல் கவிதையை அவர் அப்படியே சொல்லி கொண்டு போறார். யாருக்கு? கலைஞருக்காக கலைஞர் அண்ணாவிற்காக இரங்கற்பா பாடியிருக்கிறார். கட்டுமான ஆர்வலர் கலைஞர். ஐயன் திருவள்ளுவர் மீது அவருக்கு இருந்த தீராத பற்று அதை என்ன செய்து தமிழ்நாட்டின் தலைநகரமா இருக்கக்கூடிய சென்னையில வள்ளுவர் கோட்டம் தெற்கெல்லையான குமரியில் வள்ளுவர் சிலையும் அமைக்கிறாரு. அமைச்சு அதை இப்போ 25 ஆண்டுகள் ஆகியது. அதாவது 133 அடி உயரத்துல கட்டி இருக்கிறாரு. அதை 25 ஆண்டுகள் ஆகியது அப்படிங்கிறத பேரறிவு சிலை அப்படின்னு அதை என்ன செஞ்சிருக்காங்க, பெயர் கூட இப்போ சூட்டி இருக்கிறாங்க. குமரியில் வள்ளுவர் சிலையும் அமைத்திருக்கிறார். வள்ளுவர் கோட்டத்தில் திருவாரூர் கோவில் தேரின் மாதிரியில் கட்டப்பட்டுள்ள சிற்பத்தேர் அது பலரையும் கவரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ திருவாரூர் கோவில் தேர் மாதிரி எங்க இருக்கிறது அப்படின்னா வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கிறது. சென்னையில இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டத்தில் அவ்வாறு இருக்கிறது. இத்தேரில் திருவள்ளுவரின் சிலை வைக்கப்பட்டுள்ளது. அதன் கருவறை வாயிலில் தூண்கள் அழகுற அமைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள அரங்கம் குரல் மணி மாடம். அங்கு உள்ள அரங்கம் எப்படி அழைக்கப்படுகிறது? குரல் மணி மாடம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. குரல் மணி மாடம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அதில் 1330 குரட்பாக்களும் செதுக்கப்பட்டுள்ளது சிறப்பு. அதோடு நிக்காம அழிந்து போன பூம்புகார அதே பொலிவுடன் காண கண்ணகி வாழ்ந்த ஊரில் உருவாக்கப்பட்டதுதான் பூம்புகார் கலைக்கூடம். இங்கே சிலப்பதிகார காட்சிகள் சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளது.
நூல்களை படிப்பதில் தீராத ஆர்வம் கொண்ட அண்ணாவின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு 2010ஆம் ஆண்டுல செப்டம்பர் 15ஆம் நாளில் அன்றைய முதல்வர் கலைஞரால் திறந்து வைக்கப்பட்ட அண்ணா நூற்றாண்டு நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் எவ்வாறு எந்த ஆண்டுனா 2010 செப்டம்பர் 15. இருந்தது செப்டம்பர் 15 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள். 2010ல 102வது பிறந்த நாளை முன்னிட்டு திறந்து வைத்தார். சென்னை அறிஞர் அண்ணா நினைவிடம் முதல் கன்னியாகுமரி காமராஜர் நினைவு மண்டபம் ஈராக கலைஞர் எழுப்பிய கட்டுமானங்களை ஒன்றன் பின் ஒன்றாக பரப்பி வைத்தால் தமிழ்நாட்டின் வரைபடம் முழுமையாக கிடைத்துவிடும். நான் நிறைய கெட்டியிருக்கிறார் அப்படின்னு. இயலிசை நாடகம் எனும் முத்தமிழும் தம் முத்திரை பதித்ததால் முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு போற்றப்படுறாரு. அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த காலத்துல தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல பணிகளை மேற்கொண்டு செஞ்சிருக்கிறார். குறிப்பா பார்த்தோம்னா மனோன்மணியம் சுந்தரனாரனுடைய நீராறும் கடலுடுத்த என்ற பாடலை அரசு விழாக்கள் அனைத்திலும் வாழ்த்து பாடலாக பாடுவதற்கு வழிவகுக்கிறார். அதோட கல்வித்துறைய பள்ளிக்கல்வி உயர்கல்வி என இரண்டாக பிரிக்கிறாரு. தமிழ் வளர்ச்சித்துறை என புதிதாக ஒரு துறையையும் உருவாக்குறார். அதற்கு தமிழறிஞர் ஒருவரையே அமைச்சராக்கி அதற்கு அழைப்பும் பார்க்கிறார். 2010ஆம் ஆண்டு கோவையில் தமிழ்நாடு அரசு சார்பில் கலைஞர் அவர்கள் உலகத் தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்திய போது தமிழின் பெருமிதங்களை விளக்கி செம்மொழியான தமிழ் மொழியாம் அப்படிங்கிற தொடங்கும் பாடலையும் அவர் இயற்றியிருக்கிறார். நமக்கு தெரியும் செம்மொழியான தமிழ் மொழியே தமிழ்மொழின்னு நினைச்சு அந்த ஒரு பாடல் வரும். அந்த பாடலை எழுதினவர் கலைஞர் அவர்கள் தான். அதற்கு இசையமைத்தவர் A.R. ரஹ்மான். 3 தலைமுறைகளை சேர்த்த இசை கலைஞர்கள் இந்த பாடல்ல பங்கேற்றிருப்பாங்க. இந்த மாநாட்டின் லட்சினையில் இருந்தது போலவே குமரியில் நிறுவப்பட்டுள்ள திருவுளர் சிலையின் கீழ் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எனும் தமிழரின் முதன்மை விழுமியத்தை பொறிக்க செய்தார். அப்ப தமிழரின் முதன்மை விழுமியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது தான். என்று முல தமிழில் இன்று முல கவிஞர் தமிழின் பெருமிதங்களையும் விழுமியங்களையும் மீட்டெடுக்க எண்ணிய கலைஞர் அதற்கான பணிகளை தம் வாழ்நாள் முழுவதும் செஞ்சுட்டே இருக்காரு. லட்சக்கணக்கான பக்கங்கள் எழுதியதும் ஆயிரக்கணக்கான மேடைகளில் பேசியதும் அவர் அளவுக்கு செயல்பட்டதுமான தலைவர்கள் மிக குறைவுனே சொல்லலாம். இவ்வாறு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கூற்றுக்கு சான்றாக வாழ்ந்தவர் கலைஞர். 2018 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் நாள் தம் 94வது வயதில் தமிழர் நெஞ்சில் என்றும் நிலைத்து நிற்கும் காவியமானார். இது கலைஞர் ஐயா அவர்களுடைய கையெழுத்து. தமிழ் வெல்லும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவருடைய கையெழுத்து அங்க கொடுத்திருக்கிறாங்க. இதோட இந்த பாடம் நிறைவு பெறுகிறது. அடுத்த பாடத்தை அடுத்த காணொளியில நம்ம பார்க்கலாம். நன்றி.